பாருங்க, காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே காகித பூச்செடி பாருங்கள். இது ஒரு தடம் எங்கேயும் போக மாட்டேங்குது. இது என்கிட்ட சுற்றி கம்மூர் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் இது வைக்கிற காரணம் சத்யசாய் பாபா இடங்கள் தான், அதனால் வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதா? போகுது பாருங்கள். எல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா நிறையா இருக்கும். விஷ்ணு இருக்கிறியா ராம்? இந்த செடி பேய் மிரட்டு செடிம்பாங்க. இதில் தேவம் போட்டோம்னா அவ்வளோ நல்லது, திஷ்டி போகும். இதெல்லாம் வந்து காட்டு உள்ள அப்படித்தான் கிடைக்கும். ஓகேவா? இருங்க, என்னமோ செடி சொல்லுவாங்கப்பா, இது காக்கரட்டாங்காய் செடி. இது இந்த செடியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வருதுல்ல, சின்ன சின்னதாக இருக்கும், காக்கரட்டாங்காய் தான். இது பறித்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக. சின்ன வயசில் பார்த்தது இன்றைக்கி பார்க்குறேன். பூச்செடி பாருங்க, ஒரே 2 கலராக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே வந்து அங்கே பாருங்க, காட்டுக்குள்ளே வந்து இப்படி செடியாக இருக்குது. எங்கடா போகுதெல்லாம் அது பாட்டில். இது என்ன செடி? பொங்க மரம். அங்கே ஒரு எங்கெங்கேயோ சுற்றியாச்சு, சும்மா காடு தோட்டம் எல்லாம் மலங்காடெல்லாம் சுற்றிட்டு. ஆனால் இங்கேயும் இப்படி ஒரு மரங்கள் இருக்குதுன்னா ஒரு அதிசயமான ஒரு இதுதான். பிடிச்சிருக்குதா பாருங்கள், கமெண்ட் போடுங்க. உங்களெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வர்றீங்க, இதை பார்க்காம கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது. அடடடடா, அழகோ அழகு, பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி. 3:23 AM பாட்டி. டே கண்ணா, என்னடா சத்யா? ஆமாம், சத்தியத்தை சொல்லுவேன் நான். நீ என் பேத்தி நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன்டா. அதனால என்ன தப்பு இருக்குது? அவ்வளோதான்டா. தண்ணி இருக்குதா இங்கே கொஞ்சம், அதை எடுக்கிறேன். இப்படி 4 days பிஸி லைவு. என் கண்ட்ரி கண்ட்ரி வேறு இருக்குயா? சரி, 2 பேர் பேசுங்க அப்படியா? பார்த்தீங்களா, எல்லாம் மலங்காடுகள். பரவாயில்ல, இதுக்கும் இந்த ஊரில் வந்து நான் இருக்கிறதுக்கும் ஒரு குடுப்பனை இருக்குங்காட்டி தான் வந்திருக்கிறேன். பார்த்துக்குங்கடா, சில பேர் இதுலையா சூரிய பகவான் வந்துக்கிட்டே இருக்கார். அவ்வளோதான், நீ அந்த பக்கம் போகலாம். காட்டுக்குள்ளேயும் வந்து இங்கிலீஷ்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ தூரம் என்ன பிடிச்சி போச்சோ தெரியல. இந்த மூக்குத்தி பூச்செடி பார்த்தீங்களா, அங்கே எப்படி இருந்துச்சு, இங்கே எப்படி குட்டியோண்டாக இருக்குது. இயற்கை காட்டுக்குள்ளேயே நிறையா பூச்செடிகளாக தான் பூவாக பூத்துருக்குது. நம்ம வீட்டிலே வைக்கிற, காட்டில் வச்சுருக்கிற செடி தான் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிற போகலாம். ஆந்திராவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பூளைப்பூ இருக்குதா என்னமோ தெரியாது, கிடைக்காது. இந்த ஊரில் வந்து பூளைப்பூ செடி வந்து காப்பு கட்டி சாமி தைலம்குள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆட்டோ குய்யு 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 குய்யுன்னு போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேப்ப மரம் செவ்வறு கட்டிக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு தோட்டம் தெரியுது, தென்னை மரம் தெரியுது. இந்த இங்கேயும் தான் அந்த பூச்செடி இருக்குது. இந்த சைடும் அப்பளே போனது வேறு சைடு, இப்போ வேறு சைடு. இந்த வீட்டை பார்த்துட்டே வாங்க. இங்கே ஃபாரின்காரங்க கட்டின வீடுங்க. அவங்க அங்கத்து மாடலில் தான் கட்டுறாங்க, காட்டுக்குள்ளே தான் இடம் வாங்கி கட்டுவாங்க. சூப்பராக இருக்குது அண்ணா வீடு, ஃபாரின்காரங்க வீடு. ஆனால் வேலை எதுதான் நடந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. ஒன்று குடியிருக்கிறது கட்டிக்கிட்டு மீதியெல்லாம் அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி. தென்னை மரம் தெரியுது, லைட் இருக்குது. ஆஹா, சூப்பராக இருக்குதுடா. ஒரு கொய்யா, இது ஃபாரின்காரங்க வீடு தான். இந்தா, ஆஹா, செம்ம சூப்பராக இருக்குது. போ, இந்த வருங்க, நான் தோட்டம் என்னமோ நினச்சி வந்தேன். தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க, எல்லாமே அவங்க தான். அதனால தான் இந்த செடியாக நிறையா போட்டு வச்சுருக்காங்களோ, அழகாகட்டும்னு. போய் வீடியோ எடுக்க விட்றாங்களோ உள்ளே தெரியலையே. பாருங்க, எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து அவங்க வீடு கட்டாட்டி என்ன. ஆஹா,
வீட்டை பாருங்களேன். லைக் போடுங்க பாட்டே கண்டுக்குட்டிங்களா. உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா, ஃபாரினில் வச்சு கட்டுவாங்கள்ல கல் மட்டும், அது மாதிரி இருக்குது பாருங்க. ஃபாரினில் எப்படி வீடு கட்டாங்களோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்களாட்டிருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து பில்லெல்லாம் மலிச்சு கசகசன்னு கிடக்குது. அவங்க இருக்கிறாங்களோ இல்லைன்னு கூட தெரில. சரி, இதுக்கு அந்த பக்கம் வேண்டாம். நம்ம செம்மையாக கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன். என்னத்த பண்ணுறது. வாங்க, வீட்டுக்குள்ளெலாம் போனால் அடி உத தான் கிடைக்கும். அந்த டேய் நல்லா இருக்குதாடா, நான் காமிச்ச இடம்ல கமெண்ட் போடுங்க இப்போ டேய்.